A very warm welcome here to the Catholic National Shrine and Basilica of Our Lady at Walsingham. We're delighted to have you with us today on this Tamil 2 pilgrimage. Vanakkam! Nandri for being here. Thank you so much. Good to have you. I'm fluent in 2 words of Tamil. Thank you. We do appreciate you being here, and a very, very special word of warm welcome to His Excellency Bishop Yana Pragasam Anthony Pillai. We're delighted to have him. My pronunciation is appalling, I know, It's okay. so thank you for You're your doing a great patience. We're delighted to have the Bishop with us. The Bishop was formerly the administrator of Our Lady of Madhu Shrine in Sri Lanka, the national shrine there, so we're delighted he's come here to Walsingham today. But most of all, grateful for your presence. You've travelled from across the country to be here today and brought lovely weather and a lovely breeze as well with you, so thank you so much. Just a little word, please, about today's Mass. For today's collection at the Mass, if you are a UK taxpayer, perhaps you could consider using, if you're going to put cash in the collection, using these gift aid envelopes which are on the back of the benches. So normally in front of your bench, you'll see them there, inside and outside the same. And if you can use those, just filling them in very briefly and signing them, that gives the shrine a little bit of uplift on the collection, and for which we're very, very grateful, through the government's gift aid scheme.
ஆசியுடன் ஆண்டிட இந்த நாளிலே மாந்தர் நாமும் மனமார வேண்டினோம் ஆளுவே வழங்கிட அழைக்கின்றார் தேனிசை கீதம் நாவினில் முழங்கிட தேவனை துதித்திட வாருங்களே. சுகந்தரும் வாழ்வினி குறையில்லை. இவை கூறவே எழுந்திடுக, இவை அரசை முழங்கிடுக, இவை அரசை முழங்கிடுக. வாழக தந்தை நம் இறைவன் வாழ்வினை வழங்கிட அழைக்கின்றார். தேனிசை கீதம் நாவினில் முழங்கிட தேவனை துதித்திட வாருங்களே. கிறிஸ்துவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இங்கிலாந்தின் தேசிய அன்னை திருத்தலமான வோல்சிங்கத்தில் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் ஆண்டுதோறும் நடத்தும் அன்னை மரியாளின் ஆடித் திருவிழா திருப்பலியில் இன்று நாம் அனைவரும் இறைவனின் அன்பில் ஒன்று கூடியிருப்பது பெருமகிழ்ச்சியும் இறையருளுமாகும். இவ்வாண்டு எமது திருவிழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் இலங்கையின் மன்னார் மறை மாவட்டத்தின் முதல் சுதேச ஆயரும் எமது அன்பிற்குரிய மெய்ப்பெருமான அதிவணக்கத்திற்குரிய ஆயர் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களை எமது மத்தியில் அன்புடனும் மகிழ்வுடனும் வரவேற்கின்றோம். அத்துடன் இன்றைய நாளில் ஆண்டகை அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறுவது இரட்டிப்பான மகிழ்ச்சியை தருகிறது. தங்களின் வருகை இங்கிலாந்தில் வாழும் தமிழ் கத்தோலிக்க மக்களுக்கு பெரும் ஆசீர்வாதமாகவும் தாயக திருச்சபையுடையான எமது ஆன்மீக பிணைப்பின் அழகிய அடையாளமாகவும் அமைகிறது. ஆயர் அவர்களை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் சார்பாகவும் இங்கு திரண்டிருக்கும்
அனைத்து திருப்பயணிகள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்று போல்சிங்கம் அன்னையின் பரிந்துரையால் இறைவன் ஆண்டகை அவர்களின் ஆயர் பணியை வளமாக ஆசீர்வதித்து நல்ல உடல் நலம், ஞானம் மற்றும் நிறைவான அருளை அவருக்கு வழங்க மன்றாடுவோம். இன்று அன்னை மரியாளின் பரிந்துரையில் எமது குடும்பங்கள், இளைஞர்கள், பிள்ளைகள், நோயாளிகள், முதியவர்கள், புலம்பெயர்ந்து வாழும் எமது தமிழ் மக்களுக்காக மற்றும் எமது தாயகம் உலக அமைதிக்காக இத்திருப்பலியை இறைவனுக்கு ஒப்புக்கொடுப்போம். 16-15 நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது திருமுகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உங்கள் எல்லோரையும் இந்த புதுமை மிகு திருத்தலத்தில் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். உங்களுடைய குணரூடாகவும் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பணியக ஊழியர்கள் ஊடாகவும் நீங்கள் என்னை இன்மிகத்தோடு வரவேற்கின்றமைக்காக உங்களுக்கு நன்றியையும் இறை ஆசிரியரையும் கூறி நிற்கின்றேன். முன்னரையிலே கூறப்பட்டது போல இந்த திருப்பலியை எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்திற்காகவும் எங்களுடைய விசுவாச வாழ்வின் வளர்ச்சிக்காகவும் இந்த அன்னை என்றும் எங்களோடு இருந்து அன்னைக்குரிய பாசத்தோடு எங்களை எல்லா சூழலிலும் வழிநடத்த வேண்டும் என்றும் நன்றி உணர்வோடு இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். இந்த திருப்பலியை நாங்கள் தகுதியுடன் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற பாவ நிலைகளை ஒரு கணம் நினைந்து மனம் வருந்தி ஒரே குடும்பமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தின் முன்பு நிற்க நாங்கள் தகுதியற்றவர்கள் என்பதை தாழ்மையாக உணர்ந்து கொண்டு கரங்களை கூப்பி கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி எங்களுடைய தகுதியின்மையை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய இரக்கத்தை ஒரு கணம் இறைஞ்சுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியன் ஏற்றுக் கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாவையும் வானதம் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை நிறைவாக மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே
கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்வாழ்வதற்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தே உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சிமை கொண்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரு உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருளீர். உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் தங்கம் வீட்டிருப்பவரே, நீரன் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். செபிப்போமாக. இறைவா, தவறிப் போனோர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைப்பிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்வீராக. ஆண்டவரே, இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் உள நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கன்னியான ஆட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய வேண்டல்களில் உமது தாயின் பரிந்துரையையும் துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.